ஜெயலலிதா முதல்வராக பதவியேற்றுக் கொண்டது சட்ட நடைமுறைகளுக்கு எதிரானது என்று இளங்கோவன் குற்றம் சாட்டியுள்ளார். ஈரோட்டில் தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் இளங்கோவன் ஞாயிறன்று செய்தியாளர்களை சந்தித்தார். சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து ஜெயலலிதாவை விடுவித்தது குறித்து கர்நாடக அரசு ஆலோசனை நடத்தி வருவதாகவும் தேவைப்பட்டால் மேல்முறையீடு செய்ய தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழக முதல்வராக ஜெயலலிதா பதவியேற்பு நிகழ்ச்சியின் போது முதல்வர் ஜெயலலிதாவும் அவரது அமைச்சர்களும் தேசிய கீதத்தை அவமதிக்கும் வகையில் பதவியேற்றுக் கொண்டது சட்ட நடைமுறைகளுக்கு எதிராக உள்ளதாகவும் இளங்கோவன் குற்றம் சாட்டினார். வரிசையாக நின்று கொண்டு சினிமாவிலே கோரஸ் பாடுவது போல பதவியேற்பு நிகழ்ச்சியில் பதவி பிரமாணம் செய்து கொள்வது என்பது அந்த நிகழ்ச்சிக்கே உரிய முக்கியத்துவத்தை குறைப்பது என்பதோடு மட்டுமல்ல, பதவியேற்பு சம்பவத்தை ஒரு கேலி பொருளாக ஆக்கியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அந்த பதவியேற்பு நிகழ்ச்சியில் தேசிய கீதத்திற்கு மிகப்பெரிய அவமரியாதையை செய்திருக்கின்றார்கள். காவிரி ஆற்றில் கர்நாடக அரசு திட்டமிட்டே கழிவுநீரை கலந்து வருவதாக தெரிவித்த இளங்கோவன் இவ்விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார்.